ஆமா நாங்க கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி உதய் சார் வந்துட்டு வெளியில படிக்க போனப்போ, சேம் பெட்ல, சேம் ஸ்பேஸ்ல எங்கள போய் பக்கத்துல பக்கத்துல படுத்திருந்தீங்க. ஆமா. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்ளோ க்ளோஸா யா, இருந்திருக்கீங்க யா, நீங்க யா. நாங்க அப்படின்றப்போ ரொம்ப அதாவது அப்ப எனக்கு அந்த அதான் சொல்றேனே, எனக்கு எங்க தாத்தா, எங்க அப்பா இவங்கலாம் பெரிய ஒரு தலைவர்கள் அந்த மாரி இதே தெரியாது. நம்ம வீட்ல இருக்க அப்பா, நம்ம வீட்ல இருக்க தாத்தா அந்த மாரி தான் எனக்கு தோணும். பெரியப்பா வந்து மேயரா ஃபர்ஸ்ட் டைம் மேயரான்னும் பொழுது, அந்த அங்கி போட்டுட்டு கலைஞர் தாத்தாவுடைய ஃபோட்டோ எடுத்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா ஃபோட்டோ அப்படின்னு காமிச்சேன். இன்னும் நல்லா ஞாபகம் 96 டயத்துல. க்ளோஸ்அப் விளம்பரம் கூட போலாம். நல்லா பல்லு காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சது அப்ப. ஆ. அப்ப அதெல்லாம் தெரியாதுல்ல. அந்த சின்ன பிள்ளைத்தனமா அவங்ககிட்ட கிண்டல் அடிச்சு பேசும்போது, அப்பா உனக்கு இருக்கிற வாய் இருக்கு பாரு கிண்டல். So அந்த மாதிரியாக இருந்த ஒரு லீடர். இன்னைக்கு வேணா பழைய மாதிரி நீ பேச மாட்டேங்க இங்க உட்காரு அப்படிம்பாங்க. இல்ல இருக்கு இல்ல உங்களை எப்படி எனக்கு கூப்பிடுறதுன்னு தெரியல. என்ன எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஆ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மினிஸ்டர் ஆவேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. ஸோ அந்த பேசுறதே எனக்கு அது எப்படிங்கிறது எல்லாம் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. இருந்துட்டே தான் இருக்கு.